ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சினி ஸ்நாக்ஸ் ப்ரொடக்ஷன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லப்பர் பந்து படத்தோட ட்ரெய்லர். லப்பர் பந்து இந்த படத்தோட ட்ரெய்லர் சோனி மியூசிக் சவுத்ல ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த ட்ரெய்லர் ரொம்ப ஆஹா ஓஹோன்னு தான் சொல்ற மாதிரி இல்லாம ஓகேன்னு சொல்ற மாதிரி இருக்கு. ட்ரெய்லரை பாக்குறப்போ இந்த படம் தமிழ்நாட்டுல இருக்க கடலூர் டிஸ்ட்ரிக்ட சுத்தி இருக்க ஊர்கள்ல நடக்கிற கிரிக்கெட் மேட்சஸ் பேஸா வச்சு எடுத்திருக்காங்கன்னு தெரியுது. நம்ம கடலூர் மாவட்டம் வந்து தேடி இருந்தா இன்னைக்கு மகேந்திர சிங் தோனின்னு ஒருத்தர் இருந்திருக்க மாட்டாரு. இந்த படத்துல ஹரிஷ் கல்யாணும் சரி அட்டகத்தி தினேஷும் சரி அவங்க கேரக்டரை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி தான் நடிச்சிருக்காங்கன்னு தோணுது. இந்த படத்தோட டைரக்டர் தமிழரசன் பச்சமுத்து. இதுதான் இவர் முதல்ல டைரக்ட் பண்ற படம். இதுக்கு முன்னாடி இவரு நெஞ்சுக்கு நிதி படத்துல ரைட்டராகவும் FIR படத்துல அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் இருந்திருக்காரு. அட்டகத்தி தினேஷ், ஹரிஷ் கல்யாண் இவங்க கூட இந்த படத்துல சுவாஸ்விகா, சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி, காளி வெங்கட், பாலசரவணன், கீதா கைலாசம், தேவதர்ஷினி, ஜென்சன் திவாகர் மற்றும் TSKன்னு பலர் நடிச்சிருக்காங்க. இவன் திறமையை நம்பி எந்த டீம் கூப்பிடுதோ அந்த டீமுக்கு விளையாடுவாப்ல. இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணிருக்காரு சீன் ரோல்டன். இந்த ட்ரெய்லரோட கட்ஸ்லாம் ரொம்பவே நல்லாவே பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ட்ரெய்லரோட ஸ்டார்டிங்லயே சேவல் கொக்குருக்கோன்னு கத்தி ஃப்ரெஷ் டேவை ஸ்டார்ட் பண்ற மாதிரி இந்த ட்ரெய்லரை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. பேக்ரவுண்ட்ல ராசிதான் கைராசிதான் சாங் ஓடுது. இதை யார மென்ஷன் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. அப்படியே அடுத்த கட்ல ஒரு பக்கம் ஆட்டுக்குட்டியும் காட்டுறாங்க, அதே ஆடு குழம்புல கொதிச்சிட்டு இருக்கிறதையும் காட்டுறாங்க. பூமாலைன்றவரை தேடி அவர் வீட்டுக்கு யாரோ வந்திருக்காங்க. பூமாலை எங்கன்னு அவர் கேட்க வீட்டுல இருக்கவங்க வேலைக்கு போயிருக்காருன்னு சொல்ல, அதுக்கு அவரே அவனுக்கு வேலை தந்தவனே நான் தான், அவனுக்கு காணோன்னு தான் வீட்டுக்கே வந்திருக்காரு போல. அப்ப பூமாலை எங்கதான் போயிருப்பாரு அப்படின்னு பார்த்தா கெத்துன்னு நம்ம அட்டகத்தி தினேஷ காட்டுறாங்க. சோ இந்த பூமாலை தான் கெத்து போல. ஒரு திறமைக்காரன் இன்னொரு திறமைக்காரனை ஒத்துக்கிட்டதா சரித்திரம் இல்ல. தலைவன் கிரிக்கெட்ல ரொம்ப டஃப் பிளேயர் போல. அவர் பேட்டிங் ஷாட்லாம் நல்லாவே காட்டியிருக்காங்க. வேலைக்கு போகாம தலைவன் கிரிக்கெட் ஆட போயிருக்கான் பாருங்க. இப்பயும் கண்டிப்பா ஊர் சைட்ல நிறைய பேர் இப்படி இருப்பாங்க. அட்டகத்தி தினேஷோட லுக்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருக்குன்னு தாங்க சொல்லணும். அவர் படத்துக்கு படம் ஏதோ ஒரு மாற்றம் அவர்கிட்ட நல்லாவே தெரியுது. இன்னைக்கா அந்த அண்ணா ஆஃப் சைடு வச்சு பாத்திருக்கியா? நான்லாம் போட்டுன்னு வச்சுக்கேன், ஒரே ஓவரில் விக்கெட் எடுத்துருவேன், எல்லாம் மெயின்டைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அன்பு. இந்த கேரக்டர் பிளே பண்றது ஹரிஷ் கல்யாண். அட்டகத்தி தினேஷ் ஒரு பெஸ்ட் பேட்ஸ்மேன்னா இவர் ஒரு பெஸ்ட் பவுலர் போல. ஆனா ரெண்டு பேருமே வேற வேற டீம் போல. சோ இந்த படம் இப்படி கிரிக்கெட்டை சுத்தி ஹரிஷ் கல்யாணுக்கும் அட்டகத்தி தினேஷ்க்கும் நடக்க போற போட்டியா இருக்க மாதிரி தான் ட்ரெய்லர்ல காட்டியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க ஈகோ கிளாஷ்ன்றது மட்டும் கடைசியா வர ஒரு டயலாக். ஒரு திறமைக்காரன் இன்னொரு திறமைக்காரனை ஒத்துக்கிட்டதா சரித்திரமே இல்லைன்னு சொல்றதுல தெரியுது. ஆனா இவங்க ரெண்டு பேருக்குள்ள எதனால ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு படம் பார்த்தாதான் தெரியும். இவன் திறமையை நம்பி எந்த டீம் கூப்பிடுதோ அந்த டீமுக்கு விளையாடுவாப்ல. அதே மாதிரி ட்ரெய்லர்ல வர லாஸ்ட் சீன் அவர் அண்ணன் இல்லடா மாமான்னு சொல்லக்குள்ள நல்ல காமெடியா இருந்துச்சு. இதை தவிர்த்து படத்துல சாங்ஸும் நல்லா இருக்கும்னு தான் தோணுது. இதுல வர ஒரு மெல்லடி சாங் நல்லா தாங்க இருக்கு. படத்துல விஜயகாந்த் அண்ட் CSK ரெஃபரன்ஸ் காட்டப்படுது. இந்த ட்ரெய்லர் எனக்கு ஒரு ப்ளூ ஸ்டார் 2 ட்ரெய்லர் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த படம் கண்டிப்பா கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு பிடிக்கும் மட்டும் உறுதியா சொல்ல முடியும். இதுதான் இந்த லப்பர் பந்து படத்தோட என்னோட ரிவ்யூ. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தொடர்ந்து இது மாதிரி வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.